காமராஜ் அதிகம் பேசியதில்லை. ஆகட்டும் பார்க்கலாம் என்றால் காரியம் நடந்துவிடும் என்ற அர்த்தம். மக்களிடையே சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கிற சக்தி அவரிடம் இருந்தது. மகாத்மா காந்தியடிகள் நமக்கு 40-50 ஆண்டுகளாக உபதேசம் செய்திருக்கிறார். சிதறி கிடந்த ஒரு நாட்டை நம்ம எல்லாம் ஒரே தேசிய இனம் என்ற உணர்ச்சியை உண்டாக்கினார். சுதந்திரம் அடைவதற்கு நம்மளை தகுதியாக்கிறார். ஆனால் பெருந்தலைவர் மக்களிடம் நேரே பேசுவது போலே, மழை பெய்யற போது வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தா உட்காரலாம், ஏன்னா வெளியே போக முடியாது, மழைக்குள்ள வீட்டில் உட்காரலாம். ஆனா அது ஒழுகாம இருக்கணும் இல்ல, ஒழுகுனா உள்ளேயும் உட்கார முடியாது இல்ல, வெளியும் போக முடியாது, உள்ளேயும் உட்கார முடியாது இல்லையா? பிள்ளைகளுக்கு சோறு போடுறோம்னா வயத்துல ஏதாவது இருந்தா தானே மனசுல ஏறும். அதனால்தான் பிள்ளைகளுக்கெல்லாம் மதியம் சோறு போடுறோம்னு. ஆறாத சோறு, கிளியாத காடை, ஒழுகாத வீடு, இதெல்லாம் வேணும் தானே, எல்லாருக்கும் வேணும் தானே. என்ன கோடீஸ்வரர் மட்டும் பங்களாவில் இருந்து நனையாம இருந்தா போதுமா, பசியாம இருந்தா போதுமா, பல பல வண்ண உடைகளை உடுத்து போனா போதுமா? எல்லா மக்களுக்கும் உடுக்கிறதுக்கும் உண்றதுக்கும் படுக்கிறதுக்கும் இடம் வேணும் இல்லையா? அதுதான் காங்கிரஸினுடைய லட்சியம் அப்படி சொல்லுவார். இப்போ என்னுடைய பேச்சில எல்லாம் சில நேரங்கள் அவர் அதை கேட்டுக்கிட்டு சுவைப்பார். அதிமுக பிரிஞ்ச நேரம் எம்ஜிஆர் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே காமராஜரை தலைவர் என்று சொன்னவர், அண்ணாவை வழிகாட்டி என்று சொன்னவர். ஆனால் கட்சியை ஆரம்பித்த போது எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலையிலே அவரும் பேசுகிறார். அப்போது செங்கல்பட்டிலே அவருடைய கூட்டத்திலே யாராவது கல்லெடுத்து எறிந்து விட்டார். அதை பெரிய செய்தியாக அவரும் சொன்னார், ஏடுகளும் வெளியிட்டன. அப்போது பெருந்தலைவர் காமராஜர் பேச வேண்டிய கூட்டத்திலே நான் முதலிலே பேசுகிறேன். என்ன, புரட்சி தலைவர், பெரிய வீரர், திரைப்பட கதாநாயகன், துப்பாக்கி குண்டு பட்டாலும் அசரமாட்டார், கத்தி குத்துப்பட்டாலும் அசரமாட்டார். ஆனால் ஒரு செங்கல் பட்டு அப்படி என்று நிறுத்தினேன். தலைவர் காமராஜரே ஓ என்று சிரித்து